அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபிநாத் பாக்கியம் மேலே ரொம்பவே கோவத்தோடு இருக்காரு. கோவத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம செந்தில்கிட்டையும் செல்லின்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, செந்தில் நீ எனக்காக லாயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்டா, இந்த உதவியை நான் என்னோடய வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாரு. உடனே செந்தில் என்ன பண்ணான்னா, டே கோபி, இப்போ நடந்த பிரச்சனையை பற்றி இதோட விட்டுரு, இப்போ நம்ம ஜாமீனில் வெளியில் வந்தாச்சு, அடுத்து போய் வீட்டை ரிலாக்ஸ்டாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்கியா கிட்ட திரும்ப பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம செந்தில் வந்து சொல்கிறாங்க. உடனே கோபி என்ன பண்ணா, இதில் நீ தலையிடாத செந்தில், இது என்னோட விஷயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை போக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செலியன் என்ன பண்ணனா, அப்பா வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி என்னடா, அப்போ உன் அம்மா பக்கம் தான் நீ நிற்கிற, உன் அம்மா பண்ணது தப்புன்னு உனக்கு புரியவே இல்லைல்ல, ஏன்னா எவ்வளோ நெஞ்செழுத்து இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக என்னை ஸ்டேஷனில் உட்கார வச்சிருப்பா, பார்த்துக்கிறேன்டாவில், நீ யாருமே என் கூட வர வேணாம், நீங்கள்லாம் கிளம்புங்க வீட்டுக்கு, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், பஸ்ஸோ ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்புறாரு. அந்த டைமில் வீட்டில் ஒரு பக்கம் ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, டிவி பார்க்குறாங்க. டிவி நியூஸில் நம்ம ராதிகாவும் கமலாவும் எதிர்பாராத விதமான நம்ம பேட்டிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எதுவுமே நம்ம பாக்கியா கொடுத்த பேட்டி கிடையாது அப்படிங்கிறத நம்ம ராதிகாவும் சரி கமலாவும் சரி அனலைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நியூஸில் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கோபியும் ராதிகாவும் சேர்ந்து தான் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் கெட்டு போன இறைச்சியை கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கம்ப்ளைண்ட் கொடுத்ததா அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இது ரொம்ப பரபரப்பாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இல்லாமல் நம்ம ராதிகாவும் பாக்கியலட்சுமி நெருங்கிய தோழியாக சேர்ந்தவங்க கடைசியில் பாக்கியலட்சுமியோட கணவரை பறிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதோட நிறுத்தாமல் இன்னும் என்னென்னமோ கதை கட்டி பேசிட்டாங்க. இதனால் மனசுடைஞ்சு போய் ரொம்பவே ஷாக்கிங்காக நிற்கிறாங்க நம்ம ராதிகா. ஏன்னா கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் சொல்லி தான் இவர் இந்த வேலையெல்லாம் பண்ண மாதிரி இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காங்க. இதை பார்த்ததுமே கமலா ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. பாத்தியா ராதிகா, அந்த பாக்கியலட்சுமி என்னெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கான்னு பார்த்தியா, கடைசியில் உன் மேலே எல்லா பழைய தூக்கி போடுற விதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதை போய் நீ எதுக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு நம்ம கமலா கிளம்புறாங்க. நான் போய் இப்போவே ரன்னில் ஒன்று பாக்கியா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலா கிளம்பி எந்திரிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அவங்க வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. பார்த்தா நம்ம கோபிநாத் வராரு. கோபியை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க நம்ம கமலா. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியை உள்ளே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு, சரி இருங்க உள்ளே போகாதீங்க, இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே ராதிகா என்ன பண்ணா, அம்மா போதும் நில்லுமா, சும்மா மாப்பிள்ளை பெரிய சாகசம் பண்ணிட்டு வந்திருக்காரு, விடுதலை போராட்டத்துக்காக தியாகிகள் பட்டம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காரு, ஆர்த்தி ஒன்று தான் குறையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால கோபி என்ன ராதிகா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷனில் இருந்துட்டு வந்திருக்கேன், ஒரு வார்த்தை கூட என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணல, உனக்கு அந்த வருத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கேட்க, ஓ நீங்கள் பண்ணதுக்காக நான் ஸ்டேஷனுக்கு வேற வரணுமா, என்னை பற்றி என்னெல்லாம் நியூஸில் நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு, நான் சொல்லி தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணீங்களா, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலை யாராச்சும் செய்வாங்களா, நான் எத்தனை தடவை சொன்னேன் பாக்கிய விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கும் ராஜேஷுக்கும் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நான் இன்னமும் அவரை பழிவாங்க நினச்சா சுற்றிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஆனால் நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா வெளுத்து வீசிக்கிட்டு இருக்காங்க. கோபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காரு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.